மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பெரும் முயற்சியாலும் தொடர் சட்ட போராட்டங்களினாலும் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் 142 அடியை எட்டியுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் திளைத்து வருகின்றனர். தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளித்துள்ள மக்களின் முதல்வருக்கு விவசாயிகளும் பொதுமக்களும் நெஞ்சார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். அதை செய்வோம், இதை செய்வோம் என ஆசை வார்த்தை சாலம் காட்டி ஆட்சியை பிடித்து பதவியில் அமர்ந்தவுடன் தன் சொந்த பந்தங்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் வாரம் ஒரு முறை விழா என்ற பெயரில் நடிகர்களை வைத்து குத்தாட்டம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட கயவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு இடம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு ஆழமான ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விவசாயிகளின் நலனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஆட்சி அதிகாரத்தை ருசித்து கொண்டு வாழ்ந்த அரசியல்வாதிகளால் 5 மாவட்ட விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த நிலையில்தான் 5 மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி இதய தெய்வம் புரட்சி தலைவி தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி இறுதியில் வெற்றி கண்டு முதற்கட்டமாக 142 அடி நீரை தேக்கி வைத்துக் கொள்ள உத்தரவு பெற்றுள்ளார்கள்.